ஊர்ல சாமியார் வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க. அந்த பேய ஓட்ட போறாரு, சீக்கிரம். நல்ல சக்தி உள்ள சாமியார் இருக்காரு. வாங்க வாங்க, பாத்து வா, வேகமா வாங்க. நம்ம ஊருக்கெல்லாம் ஒரு விடிய காலம் கிடைக்க போகுது. அவரை பாக்குறது பெரிய புண்ணியமா. சீக்கிரம் வாங்க வாங்க. இன்னைக்கு இங்க ஜனங்க எப்படி ஓடுறாங்க? கண்டிப்பா எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அக்ரகாரத்தையோ பிடிச்சி நினைக்கிறேன். அந்த இந்து பேய பிடிச்சி ஓட்டுறதுக்கு காசில இருந்து அகோரி சாமியார் வந்திருக்காரு. ஓம் மகாருத்ராய மகாசிவாய மகாதேவாய நமோ நமः. ஓம் சூலஹஸ்தாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ஈச பிரச்சோதயாத். ஓம் சதாசிவாய வித்மஹே ஜடாதராய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் நமः சிவாய. ஓம் பூதநாதாய. ஹர ஓம் சிவம். எதுக்குடா நீ என்ன கூப்பிட்ட? இந்த ஊரை விட்டு உன்னை விரட்டணும்னு தான். டேய் ராமானுஜம், ஏய் இந்து, எங்க வாசு எதுக்கு இப்படி தொல்லை பண்ற? என்னோட புருஷனை பேயாக்கி நான் கஷ்டப்படுத்துறேனா? என்னன்னு இப்படி சொல்றீங்க? நடிக்காதா? உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டோன்னு எங்களை பழி வாங்குறல. டேய் ராமானுஜம், என்னடா பேசுற? நாங்க வாசுவை எங்க கூட கூட்டு போலாம் நினைச்சா நீ ஏன் பயமுறுத்தி தடுக்க பாக்குற? வாசுக்கு என் மேல அளவு கடந்த அன்பு. அதனாலதான் வாசு கிட்ட இருந்து எங்க என்ன பிரிச்சிருவீங்களோன்னு உங்க எல்லாரையும் நான் பயமுறுத்தினேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் அடங்கடி, நீ எங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமா கத்தி எங்களை பயமுறுத்தல. டேய், அது என் ஆத்மாவோட சத்தம். உங்களுக்குள்ள இருக்கிற பயம். ஏய், யாருங்களை எதுக்காக கொன்ன? நான் எதுக்குடா கொல்ல போறேன்? சாமி, இது எல்லாமே நடிப்பு. முதல்ல அவளை கட்டி போடுங்க. ஓம் சிவோத்தமாய வித்மஹே மகோத்தமாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஓம் தன்மதேவாய வித்மஹே வாசுவித்தாய தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயாத். ஓம் பூதநாதாய நமः. ஓம் ருத்ரமூர்த்தயே நமः. ஓம் சூலஹஸ்தாய நமः. ஓம் சதாசிவாய நமः. ஓம் தத்புருஷாய வித்மஹே. டேய் ராமானுஜம், எதுக்குடா ஏன் இந்துவை தொல்லை பண்ற? டேய் வாசு, நீ ஆத்மா ஆயிட்ட. சாமிஜி, அவளோட சேர்த்து இவனையும் கட்டி போடுங்க. ராமானுஜம் சார், நீங்க இந்துவை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா எங்க ஃப்ரெண்டை மட்டும் விட்டுருங்க சார். அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நாங்க கூட்டிட்டு போயிடுவோம் சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் சார். ஆமாங்க. டேய், முட்டாள்தனமா அவங்கிட்ட என்ன கெஞ்சிட்டு இருக்கீங்க? இந்துக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களாடா? ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்கடா. டேய், நீ முதல்ல நிறுத்துடா ராமானுஜம். நான் சொல்றத கேளுடா. கேளு. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு வந்தப்போ ஐயோ ஐயோ, இவ்வளவு வாங்க. என்னாச்சுமா? நீயே அழுவுற? அண்ணி வீட்டுக்கு போகாதீங்க அண்ணா. அண்ணிய ராமானுஜம் ஆளுங்க கொன்னுட்டாங்கண்ணே. அண்ணன் நில்லுங்க அண்ணன், அண்ணன் நில்லுங்க அண்ணன். வேண்டாம் அண்ணன், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அண்ணன். நான் ஆத்மாவா மாறிட்டேன்.
எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னுட்டாங்க. உன் அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லாதம்மா. என்னை எப்பவுமே உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்ட உன் அண்ணனுக்கு என்ன கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள உயிரோட விட மாட்டாரு. அவரு ஒரு கொலைகாரன் ஆயிடுவாரு. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அண்ணி? ஆத்மாவா இன்னும் எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கிற வரைக்கும் அவருக்காக நான் இருப்பேம்மா. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க அண்ணி கிட்ட போங்கன்னு. போறமா அண்ணா, ஆத்மாவும் மனுஷனும் ஒன்னா இருக்க முடியுமா? ஒன்னா இருக்க முடியாதுமா. ஆத்மா ஆத்மாவோட தான் இருக்கணும், மனுஷன் மனுஷனோட தான் இருக்கணும். எனக்காக காத்துக்கிட்டு இருந்த என் இந்துக்காக நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நீனா எனக்கு பைத்தியம். நீதான் என்னோட உலகம், நீதான் என்னோட உலகம், நீதான் என்னோட உலகம். ஆத்மாவும் மனுஷங்களும் ஒன்னா இருக்க முடியுமா? நானும் இப்ப ஆத்மாவாயிட்டேன். என் இந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு காட்டிலே இறந்துட்டதா அவகிட்ட நான் போய் சொன்னேன். சாமி, சீக்கிரம் அவங்க 2 பேரையும் கட்டி போடுங்க. ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவ. ஓம் சிவோத்தமாய வித்மஹே மகோத்தமாய தீமஹி தன்னோ ஓம் சம்மகேதாய வித்மஹே வாசுவிந்தாய தீமஹி தன்னோ ராமானுஜம், நாங்க போயிட்டோம்னா எங்களை விட்டுருவேன்னு தான் நினைச்சோம். இப்படி கொண்டுட்டு ஏன்டா ஏன்டா அப்படி கொலை பண்ண? ஆளுங்களை கொன்னது இந்துன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லடா, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு விதமா கொன்னது நான் தான்.
எதுக்குடா கொன்ன? இந்துவை ஏன்டா கொன்ன? சொல்லுடா, கேக்குறல, சொல்லுடா. சொல்லுடா, இந்துவை ஏன்டா கொன்ன? அவன் எப்படி தம்பி சொல்லுவான்? ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கிட்டு கொன்னவன் அவன். கர்ப்பமா இருந்த இந்து அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போனேன். ஏய் அஸ்கர பஸ்கா, எப்போ வருவ? சீக்கிரம் வா. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஐயோ ஐயோ, இந்தம்மா 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 எழுந்திருங்க, எழுந்திருங்கம்மா, எழுந்திருங்க. இந்தம்மா ஐயா 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 ஐயா, பாவம் ஐயா, விட்டுருங்க ஐயா, செத்துருவாங்க, விட்டுருங்க ஐயா ஐயா. அவ வயத்துல என் வம்சத்து வாரிசு வளர்றது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் கொன்னேன். நம்ம வம்சத்தை அவ வயித்துல விதைச்சது நான். அப்ப என்ன ஏன் கொல்லல? ஏன்னு சொல்லவா? உங்களோட சுயநலங்க, சுயநலம். உங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சிருந்தோம் நான் கூட்டிட்டு வந்து ஒரு அப்பாவி உயிர் போக காரணமாயிட்டேன். அவளை எப்படி அப்பாவின்னு சொல்ற? வாய மூடு. என்னால உன்னை கொல்ல முடியல. வாசு, வாசு, அவர் உங்க அப்பாக்குறதால எதுவும் செய்ய முடியாதுடா. அவன் பண்ணலன்னா என்ன? அதான் நம்ம இருக்கோம்ல செய்யறதுக்கு. யோ, என்ன நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? ஜாதி ஜாதின்னு சொல்லி ஒரு கர்ப்பிணியை கொண்டு இருக்காயா இவன். இவனை சும்மா விட போறீங்களா? அடிச்சு கொல்லுங்க அவனை. அடிங்க. ஜாதி வெறி பிடிச்சவன் அடிச்சு அடிச்சு கொல்லாம விடக்கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. உங்க அப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணுவாருன்னு நினைச்சே பார்க்கல. ஊர்க்காரவங்க பயந்து உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா அண்ணன், இனிமே உங்களை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. வேண்டாமா, அந்த கடவுள் எங்களை எவ்வளவு நாள் இப்படி விட்டு வைப்பாரு? அது வரைக்கும் ஆத்மாவா நாங்க அப்படியே வாழ்ந்துக்கிறோம். எத்தனையோ காதல் கதைகளை பார்த்திருப்போம், எத்தனையோ காதலர்களையும் பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு காதல் கதையை பார்த்ததுக்கு அப்புறம் அதை உங்களுக்கு காட்டணுங்கிற முயற்சி தான் எங்களோட இந்த காதல் படைப்பு.